வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய புதுச்சேரி பற்றிய கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் புதுச்சேரி பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதுச்சேரியின் தற்போதைய ஆளுநர் யார்? ஒரு ஃபியூ செகண்ட் டைம் தரேன், நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். தற்போதைய ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன். புதுச்சேரியோட தற்போதைய ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன். புதுச்சேரியின் தற்போதைய முதலமைச்சர் யார்? தற்போதைய முதலமைச்சர் என் ரங்கசாமி. அவங்க தான் புதுச்சேரியோட இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர். புதுச்சேரியின் முதலமைச்சர் யார்? ஃபர்ஸ்ட் யார் வந்து முதலமைச்சரா நியமிக்கப்பட்டாங்க? எட்வர்ட் குபேர். இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து முதலமைச்சரா நியமிக்கப்பட்டவர். புதுச்சேரியின் முதல் ஆளுநர் யார்? இப்ப இருக்க ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆளுநர் யார்? பிரான்சுவா மார்டின். இங்கிலீஷ்ல பிரான்ஸ்காய்ஸ் மார்டின் அப்படி வரும். பிரான்சுவா மார்டின். புதுச்சேரியின் தந்தை யார்? அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சுவா மார்டின். புதுச்சேரியின் தந்தை பிரான்சுவா மார்டின். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் விலங்கு? அணில். அணில் தான் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் விலங்கு. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பறவை எது? குயில். குயில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பறவை. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மலர் எது? நாகலிங்கம் மலர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மலர் பார்த்தீங்கன்னா நாகலிங்கம். இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் தமிழ்நாடு நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் இந்தியாவுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்காங்க. ரிவிஷன் பார்ட் 2ல் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே கவர் பண்ணி பாருங்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் நடனம். இதில் அண்டர்லைன் பண்ணதை பார்க்காதீங்க, நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். கரடி ஆட்டம். யூனியன் பிரதேசத்தின் நடனம் பார்த்தீங்கன்னா கரடி ஆட்டம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தேசிய சின்னம்? ஆயி மண்டபம். இதுதான் அவங்களோட தேசிய சின்னம். இது எந்த கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க ரோமானிய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மரம் எது? வில்வ மரம். புதுச்சேரியின் முதல் பெண் அமைச்சர் யார்? சந்திர பிரியங்கா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் பெண் அமைச்சர். புதுச்சேரியின் புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயம் எது? ஒஸ்டேரி ஏரி பறவைகள் சரணாலயம். எந்த ஆண்டிலிருந்து புதுச்சேரி என அழைக்கப்படுகிறது? 2015
2006லேருந்து தான் புதுச்சேரி அப்படின்னு அழைக்கப்படுது. புதுச்சேரிக்கு இன்னும் நிறைய பேர்லாம் இருக்குது. அதாவது பாண்டிச்சேரின்னு சொல்லுவாங்க. பாண்டி, பாண்டிச்சேரி, புதுவை. புதுவைனாலும் உங்களுக்கு புதுச்சேரி தான். இதெல்லாம் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரி, பாண்டி, புதுவை, புதுச்சேரி எல்லாமே ஒரே பேர் தான். 2006லேருந்து தான் புதுச்சேரின்னு அழைக்கப்படுகிறது. எந்த ஆண்டு புதுச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது? 1954. 1954லே ஆக்சுவலா இணைக்கப்பட்டது. பட் நடைமுறைப்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, 1963. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் இருந்தாலும் பார்த்து கரெக்ட்டா பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு இணைக்கப்பட்டது 1954. நடைமுறைப்படுத்தப்பட்டது 1963. புதுச்சேரியில் முதலில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு? 1963. இப்ப சொன்னீங்களா, அந்த 1963 நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுல்ல, அப்பவே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டும் அதே தான் 1963. புதுச்சேரியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? 30. சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, மொத்தம் 30. புதுச்சேரியில் எத்தனை எம்பி தொகுதிகள் உள்ளது? எம்பி தொகுதி ஒண்ணே ஒண்ணு தான். எம்பி தொகுதி புதுச்சேரியில 1 தான். புதுச்சேரியில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளது? மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 மாவட்டங்கள் இருக்கு. புதுச்சேரியின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் என்ன? இது வந்து உங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஈவன் இங்க சென்னை, சேலம் இந்த ரீஜியன்ல வந்து கண்டக்ட் பண்ணாலும் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. புதுச்சேரியின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் எது? வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. புதுச்சேரியின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் யார்? எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இது வந்து குரூப் 4 எக்ஸாம்லுமே கேட்குறாங்க. உங்களுக்கும் கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன். புதுச்சேரியின் மாவட்டங்கள்? இங்க இருக்கக்கூடிய எல்லாமே தான். நீங்க புதுச்சேரி மாவட்டங்கள் புதுச்சேரியில தான் இருக்கும் அப்படின்னு குறிச்சிட வேணாம். புதுச்சேரியோட மாவட்டங்கள் புதுச்சேரியில மட்டும் கிடையாது. காரைக்கால்ல இருக்கு, மாகே, யானாம் இந்த பார்ட்லயும் இருக்கு. ஸோ அப்போ மொத்தம் வந்து 4 மாவட்டங்கள் சொன்னோம் இல்லையா? புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானாம் எல்லாம் சேர்த்து இருக்கு. அப்போ ஆல் தி எபோவ் அனைத்தும். புதுச்சேரியின் அலுவல் மொழி எது? தமிழ் அண்ட் ஆங்கிலம். தமிழ் மற்றும் ஆங்கிலம். இதுதான் புதுச்சேரியோட அலுவல் மொழி. புதுச்சேரியின் கூடுதல் அலுவல் மொழி எது? பிரெஞ்சு. கூடுதல் அலுவல் மொழி பிரெஞ்சு. 2021 புதுச்சேரியில் எத்தனை முறை ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது? ரீசன்ட் கொஸ்டின் அதனால கொடுத்துருக்கேன். 2021 புதுச்சேரியில் எத்தனை முறை ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது? 7 முறை. கிட்டத்தட்ட 7 முறை பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.